வணக்கம். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நிறைய பேர் நகை அடமானத்தில் வச்சுருப்பாங்க. அந்த நகையை மீட்க முடியாது சீக்கிரமாக. காசு இருக்கும், கையில் இருக்கும். நகை மீட்கிறதுக்கு அந்த எடுத்துன்னு போகிறதுக்கு இந்த சந்தர்ப்பம் வராது. அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் வீண் விரயத்தை செலவை கொடுக்கும். அந்த நகையை மூக்க முடியாது. மூட்டு எடுத்துன்னு வந்தால் கூட அப்படியே ஒரு வாரம் இருக்கும், டக்குன்னு சேட்டு கடைக்கு அடமான கடைக்கு போயிடும். பேங்க்கு எதுக்காச்சும் எந்த வார்த்தையாச்சும் நம்ம வைக்கிற சூழ்நிலை வரும். அதை நிறைய பேர் எப்படியே மூக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. ஆனால் மூக்க முடியாது. பணம் வச்சுருப்பாங்க, வச்சிருந்தும் மூக்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை அது போல் மாற்றி கொடுக்கும். இது ஏன்னா சொர்ண தோஷம்னு ஒன்று இருந்ததுன்னா நகை சீக்கிரமாக மீட்கவே முடியாது. அப்படி மூக்கிறதுக்கும் நம்மளுக்கு எண்ணம் வராது, மீட்டு எடுத்துன்னு வர முடியாது. இதை மூக்கிறதுக்கு நகையை மீட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வரதுக்கு நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நகை வீட்டுக்கு வந்துடும். என்ன பண்ணுறீங்க, தலை வாழை இலை ஓணும். நம்மளுக்கு தலை வாழை இலைன்னா நெல்லை வாழை இலையா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு இலை ஓணும். அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கின்னு என்ன பண்ணுறீங்க, அதில் யார் நீங்கள் நகை பேங்க்கில் சேட்டுக்கல்லில் வச்சுக்கிறீங்களோ, நீங்கள் இப்போ நான் இருக்கிறேன் இல்லையா, நான் வச்சுக்கிறேன், என் பேரை நான் எழுதி அதுபோல் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரை அந்த இலையில் எழுதணும். உங்கள் பேர் உதாரணத்துக்கு உங்கள் பேர் லட்சுமின்னா லட்சுமின்னு மேலே எழுதிருங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த நகை சீக்கிரமாக மீட்டு வீட்டுக்கு வரணும், சீக்கிரமாக மீட்டு வீட்டுக்கு வரணும்னு எழுதிக்கிங்க. எழுதி என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு மேலே உங்கள் பேரை எழுதிக்கணும், கீழே நகை மீட்டு சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு வந்துடணுன்னு எழுதிடணும். எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க, நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கொட்டைப்பாக்கு கேளுங்க. கொட்டைப்பாக்கு வாங்கின்னு வச்சுக்கிங்க, அதில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடையிலே இந்த சந்தன சக்கைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. சந்தன சக்கைன்னா இந்த சந்தன கட்டை இருக்குது இல்லையா, அந்த கட்டை தான் அது. சந்தன கட்டை இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை சக்கை இருந்தாலும் வாங்கின்னு வச்சுங்க. நாட்டு மருந்து கடையிலே கொட்டைப்பாக்கு, சந்தன சக்கை, ஜவ்வாது டப்பா ஒன்று வாங்கிக்கிங்க சின்னதாக. இது என்ன பண்ணுறீங்க, இந்த எல்லா பொருளையும் இது உள்ளே வச்சு அந்த ஜவ்வாதை திறந்து அது உள்ளே கொட்டுருங்க. கொட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே சுருட்டி மடக்கி அப்படியே என்ன பண்ணுறீங்க, எடுத்து ஒரு பீங்கான் டப்பா, பீங்கான் இது இருக்குதுன்னா அந்த உப்புலாம் கொட்டி வைப்பீங்களா, பீங்கான் ஜாடி, அந்த ஜாடி இருந்ததுன்னா அது உள்ளே போட்டு வச்சுருங்க. இல்லை அது போல் உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு டப்பா, ஒரு பாட்டில் மாரி இருக்குதா, நல்லா இது பெரிய சைஸாக இருக்கணும், ஓரளவுக்கு இந்த சைஸில் இருக்கணும். அது போல் இதில் இதை போட்டுருங்க. எந்த டப்பா இருந்தாலும், ஆனால் பிளாஸ்டிக் டப்பா இருந்தாலும் சரி, இல்லை கண்ணாடி பாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பீங்கான் இது இருந்தாலும் சரி, ஜாடி நீங்கள் இதில் போட்டுருங்க. போட்டு என்ன பண்ணுறீங்க, இதை பூஜை ரூமில் எடுத்து போய் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் படைக்கிறீங்களோ அப்போல்லாம் இதுக்கு ஊதுவத்தி காமிக்கணும், கற்பூரம் காமிக்கணும், படைக்கணும். நீங்கள் எப்போல்லாம் சாமி படைக்கிறீங்களோ அதுக்கும் ஒரு தீவார்த்தனை காமிக்கணும். காமிச்சிங்கன்னு வந்தீங்கன்னா இது எளிமையான முறையில் இந்த நகையை மேய்க்கிறதுக்கு வழியை காமிச்சு விடும். இந்த பணம் எதுக்கு எடுத்து வைக்கிறீங்களோ அந்த பணம் நகை மூக்கிறதுக்கு போய்டும். நகை மீட்டு எடுத்தால் வீட்டை வச்சா திரும்ப போகாது. அந்த அளவுக்கு இது நகையை மேய்க்கிறதுக்கு வழியை காமிச்சு விடும். அதுக்கப்புறம் இப்போ நகை சொர்ண தோஷம் இருந்துன்னா நம்ம வீட்டிலே தங்காது. நகை மீட்டு எடுத்தாலும் உடனே அடமான கடைக்கு போயிடும், பேங்க்குக்கு போயிடும், இல்லை சேட்டு கடைக்கு போயிடும், இல்லை ஏதாவது பேங்க் லாக்கருக்கு போயிடும். அது போல் போயிடும். நம்ம கையிலே தங்காது. அதுபோல் என்ன பண்ணுறீங்க, நல்ல தேங்காவை ஒன்று வாங்கிக்கிங்க. வாங்கி என்ன பண்ணுறீங்க, அதை சரிபாதையாக ரெண்டாக உடச்சிக்கிங்க. உடச்சி என்ன பண்ணுறீங்க, இந்த கண்ணு உள்ள பகுதியில் ₹1 காயினை வச்சுக்கிங்க. ₹1 காயினை வச்சு அது மேலே பச்சை கற்பூரத்தை கொளுத்தி என்ன பண்ணுறீங்க, சத்த நேரம் அப்படியே எரியும் போதே என்ன பண்ணுறீங்க, இந்த தேங்காய் இன்னொன்று உடச்சி வச்சுக்கிறீங்க இல்லையா, இதை எடுத்து இதில் கவுத்துருங்க. கவுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே உள்ளே வச்சுருங்க, அது மட்டும் இருக்கட்டும். காலையில் என்ன பண்ணுறீங்க, தூங்கி எடுத்து போயிட்டு தண்ணியில் போட்டுருங்க. இதோ போல் தொடர்ந்து 3 ஐட்டம் செய்யணும். வாரத்துக்கு ஒரு முறையும் செய்யலாம், இல்லை டெய்லியும் செய்யலாம். இன்றைக்கி செய்கிறீங்கன்னா நாளைக்கு ஒன்று, நாளைக்கு செய்கிறீங்களா நாளான்னைக்கு ஒன்று, அது போல் செய்யணும். வாரத்துக்கு 3 ஐட்டம் செஞ்சிங்கன்னா, இல்லை டெய்லியும் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் 3 தடவை செய்யணும். இந்த தேங்காவை உடச்சி கண்ணு உள்ள பகுதியை கீழே வச்சு அதில் அந்த உள்ள தேங்காய் உள்ள ₹1 காயின் ஒன்று வச்சுக்கிங்க. வச்சு என்ன பண்ணுறீங்க, கற்பூரத்தை கொளுத்தி எரியும் போது என்ன பண்ணுறீங்க, எடுத்து இந்த தேங்காய் மூடி கவுத்து அது எரிஞ்சு முடிஞ்சு நின்ன உடனே அது அப்படியே இருக்கும். காலையில் எடுத்து போய் தண்ணியில் போட்டுருங்க. கால் மாரி படாத இடத்த போடணும். தண்ணியில் எந்த தண்ணி இருக்குதோ, ஆறு கடல் இது போல் எங்கே இருந்தாலும் அது போல் போட்டுருங்க. இது என்ன பண்ணும்,
பணத்தை மூக்கிறதுக்கு பணத்தடை இருந்ததுன்னா அந்த தடையை உடச்சிடும். பணம் வந்து அந்த நகை மூக்கிறதுக்கு வந்து பணம் டக்குன்னு சாயும் நம்மளுக்கு. பணமே இருந்தும் நகை மூக்க முடியாது. அது சொர்ண தோஷம் இருந்ததுன்னா மூக்க முடியாது நகையை. அதனால் வந்து இந்த போல் செஞ்சாலும் செய்யலாம். இன்னும் வந்து ஏற்கனவே இந்த சொர்ண தோஷம் நீங்கிறதுக்கு நகைக்கு வந்து சொர்ண தோஷம் எப்படி நீங்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அதையும் பாருங்கள். சொர்ணம் இருந்தால் அது எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், நகை வந்து நம்ம எப்படி சேர்த்துக்கலான்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அதையும் போயிட்டு பாருங்கள், உள்ளே இருக்கும் வீடியோ. நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் வருங்க. நன்றி, வணக்கம்.